அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கு கலெக்ட் பண்ணி வச்ச பியூப்பாஸு அதில் 2 வண்டு வந்திருக்கு பாருங்கள். இங்கே இந்த வண்டை எப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதை எடுத்து நம்ம அந்த ப்ரீடிங் இது ட்ரேக்கு மாற்றிடணும். ஏன்னா இதுக்குள்ளேயே போட்டிருந்தா இவங்க வந்து இந்த பியூப்பாவை டேமேஜ் பண்ணிடுவாங்க. இந்த ப்ரொசீஜரில் நம்ம இந்த மாதிரியே தான் இந்த வீட்டில் மாறுறதை செப்பரேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ப்ரீடிங்க்கு தேவையான காலனி செட் ஆயிரும். அப்புறமா நம்ம மேல்வாம்ஸ் ஈஸியாக ப்ரீட் பண்ணி கல்ச்சர் பண்ணி சேல் கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இன்றைக்கி 2 பீட்டில் கிடச்சிருக்கு நமக்கு. உங்களை எடுத்து அப்படியே இனி செப்பரேட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இந்த பீட்டில்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும், வீட்டில் வச்சு இது எப்படி கல்ச்சர் பண்ணுறது? பீட்டில்ஸ் எல்லாம் கண்டெய்னர்லேருந்து ஏறி வெளியே வந்துடாதா? வீட்டுக்குள்ளெல்லாம் பறந்துட்டு தெரியாதா அப்படின்னு? கண்டிப்பாக கிடையாது. இந்த பீட்டில்ஸ் வந்து பறக்க முடியாத ஒரு பீட்டில்ஸ். இதோட ரெக்கைகள் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால இவங்களால பறக்க முடியாது. கண்டெய்னர் வந்து கொஞ்சம் வலுவழுப்பான கண்டெய்னர் வச்சுருக்கிறனால கண்டெய்னர்லேருந்து வெளியவும் ஏறி வரமாட்டாங்க இவங்க. ஸோ நீங்கள் தைரியமாக வீட்டில் வச்சு இவங்களை கல்ச்சர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டுகளை பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிற வண்டு ஜஸ்ட் இப்போ அந்த பியூப்பாலேருந்து வெளியே வந்த வண்டு, ப்ரௌன் கலரில் இருக்கிற வண்டு வந்து 1 டே ஆனது. இந்த பிளாக் கலர் வந்து 3 days ஆனது, ஃபுல்லி அடல்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அக்வாரியம் ரிலேட்டடான வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீன் வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.